ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பேக்கரியிலலாம் நம்மளுக்கு விற்கும் மைதா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. இது பேக்கரியிலலாம் விற்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் மைதா மாவு. அதுக்கு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 50 கிராம் அளவுக்கு நெய்யெலாம் ஹீட் பண்ணலாம் வேணாங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமே நம்ம பிசைறது மட்டும்தாங்க. மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பிசைகிறதுக்கு போதும், அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க. மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். மாவு வந்து உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தமாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா நம்மளுக்கு உருண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம பிசைய அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஈரப்பசை கொடுத்துரும். அதுக்காக நீங்கள் தண்ணியும் பாலும் அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இந்த மாவுக்கு கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 7-8 நிமிஷம் போல் மாவு நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சுங்க. அப்படியே இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour மட்டும் இருக்கட்டும். இப்போ 1/2 hourக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம பால் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பால் வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறத விட ஒரு 3 மடங்கு பெருசாக இருக்கணும் மாவு, அதோட திக்னஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான். இப்போ மாவை வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக விரிச்சதுக்கப்புறமா சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் மாதிரியாக கட் பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸாக கட் பண்ணி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக செவந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துருங்க. 2 சைடும் செவந்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயெலாம் வடிச்சிட்டு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து சுகரும் ரொம்ப அதிகமாக இருக்காது இல்லையா, மீடியமான சுகராக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான பிஸ்கட் 1 கிலோ மாவில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற சரியான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.